அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடிக்கும், அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவிக்கும் இடையில தாங்க ஓயாத யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. மாறி, மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பழனிசாமி அவரு முதலமைச்சர் வேட்பாளராக இல்லைன்னா, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில மீண்டும் இணைய பரிசீலிப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு டிடிவி. மேலும் டிசம்பர்ல நல்ல செய்தி வரும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. எதனால இப்படி சொன்னாரு அப்படின்னு விசாரிச்சோம். எ உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவுடனான எடப்பாடி மீட் நடந்தது இல்லையா? அங்க எங்களுடைய கட்சியிலருந்து அதாவது முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் போன்ற யார் வந்தாலும் இனிமேல் பார்க்காதீங்க. அது கட்சிக்கும் நல்லதில்ல, கூட்டணிக்கும் நல்லதில்ல. அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு. அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக நல்லது. இல்லைன்னா என்டிஏ கூட்டணியில இவர்கள் அனைவரையும் இணைத்து பயணிச்சா வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் அமித்ஷா தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே. அப்படின்னா என்டிஏ கூட்டணியில பாஜகவுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகுதிகள்ல நீங்க வேணா இவங்க எல்லோருக்குமே டிடிவிக்கு, ஓபிஎஸ்க்கு, முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ்க்கு நீங்க தொகுதிகள ஒதுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி டீல் பேசப்பட்டிருக்கு. அப்ப எடப்பாடி அவரு கொஞ்சம் இறங்கி வராரு. அது அவருடைய பலகீனத்த காட்டுது. அப்ப இந்த இடத்துல இறங்கி அடிச்சா நம்முடைய கை ஓங்கும். டார்கெட் எல்லாமே அடைஞ்சிற முடியும் அப்படின்னும், அ பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா இருந்தா நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் எதையும் அப்படின்னு அடுத்த குண்ட வீசியிருக்காரு. இதற்கு எடப்பாடி சைட்ல இருந்து எதிர்ப்புகள் வரும். அதனால தங்களுக்கு இழப்பு ஒண்ணும் கிடையாது. டெல்லிக்கு வேணா பலமான கூட்டணி அமையலைன்னா இழப்பு இருக்கு. அதே நேரத்தில தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் சுற்றுப்பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு டிசம்பர்ல முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் கூட்டணி சம்மந்தமாக பேச வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் உறுதியாக தாவேக்காவுடனும் கூட்டணி அமைச்சுக்கலாம். ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு தான் இப்படி ஒரு சஸ்பென்ஸ வச்சிருக்காரு அப்படின்னு கணிக்கிறாங்க. கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள்.